ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு அரிய கிரக சேர்க்கை உருவாக இருக்கிறது. அதிலும் பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த அதிர்ஷ்டம் பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நிதி ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். புதிதாக துவங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாகவும் மங்களகரமானதாகவும் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேகமாக நிறைவடையும். நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி, நிறைவு மற்றும் புதிய பொறுப்புகள் ஆகியவையும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் இந்த கிரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது. சூரியன், குரு மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களினுடைய சேர்க்கை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் செழிப்பையும் கொண்டு வரலாம். நீண்டகால முதலீடு அல்லது நீண்ட காலம் உங்களுக்கு விராமல் இருந்த தொகை ஆகியவை கிடைக்கும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வியாபாரத்தில் இருக்கிறவங்க ஆகியவர்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சமூக அந்தஸ்து, சமூக வாழ்வு ஆகியவை மேம்பட்டு காணப்படும். தொழில் சரியாக அமையாமல் அல்லது தடங்கல்கள் இருந்த நிலை மாறி அந்தஸ்து அதிகரிக்கலாம். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இதுவரை நீங்கள் எட்டாத மிகப்பெரிய உயரங்கள் எட்டக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். அதே நேரம் பணப்பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பரஸ்பர அன்பு அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுக்கு புரிதலும் அதிகரிக்க செய்யலாங்க. அதே நேரம் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினுடைய ஆதரவால புதிய காரியத்தை தொடங்கி வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுவீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவீங்க. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பொன்னான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. அதே நேரம் தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே சுலபமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தையும் செலவிடுவீங்க. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. உறவினர்களுடன் பேசும்போதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. தொழில் ரீதியாக சிறிய தடைகள் வந்தாலும் தங்கள் சமயோஜித புத்தியால் அதை முறியடிச்சிடுவீங்க. வாகன பயணங்களின் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய சவால்களை சந்திக்கவும் நேரிடலாம். ஆனால் தங்களது திறமையால் அவற்றை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகவும் செய்யும். மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவைங்க. கடன் தொல்லைகள் படிப்படியாகவே குறைய ஆரம்பிச்சிடும். தங்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் கைகூடி வரலாம். சுப செலவுகள் தங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த நிதியுதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் செய்யலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. அதே நேரம்
தங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான திருப்பங்கள் சில கிரகங்களின் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படலாம். வழக்கு விவகாரங்களில் தங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் தாயாரின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருந்தாலும் தங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் விரிவாகவும் செய்யலாம். அதே நேரம் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடவும் ஆரம்பிச்சிடும். திருமண யோகம், கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் நிதி நிலைமை பன்மடங்கு உயரவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்கள் இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம், அவமானப்படுத்தி பேச வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலைசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போறீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம். வீண் விரைய செலவை குறைக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க. வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் தங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட, வேலை செய்பவர்களால் பிரச்சனை, உடன் இருப்பவர்களே பொறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுங்க. சொத்து சுகம் வாங்கிறது, பணத்தை சேமிப்பில் வைக்கிறது, வியாபாரத்தில் முதலீடு செய்கிறது போன்ற அத்தனை விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் சிறு புரிதல் பிழைகள் வரலாம். அமைதியாக கையாளுவது ரொம்ப நல்லது. பயணங்கள் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. தைரியம், நிதானம் இரண்டுமே தங்களுடைய பலமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும். ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு அமைதியையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி அப்படின்னு செயல்படக்கூடிய பழக்கங்கள் தங்களுக்கு நல்ல பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதிநிலை சீராகி கடன் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை அளிக்கும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரலாம். தொழில் தொடர்பான புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வாங்கிய பொருட்கள் அல்லது முதலீடுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அன்பான அணுகுமுறையால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். சோதனைகள் வந்தாலும் அது தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தங்களுக்கு இருக்கு. பணவரவு எதிர்பாராத வகையில் இருக்குங்க. பழைய கடன் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஓய்வெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையான ஆலோசனைகளை பெறுவது, நண்பர்களிடம் பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகளில் திடீர் பிரச்சனைகள் வரலாம். பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் தங்களின் மகிழ்ச்சியுடன் இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி நிலவலாம். மூத்தோரின் ஆலோசனை தங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாகவே இருக்கும். புதிய திட்டங்கள் தொடங்க ஏற்ற ஒரு நாளாகவே இருக்கப்பெற போகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். பணவரவு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. வீட்டு வேலைகளில் எளிதில் முடிவடையும். ஆன்மீக சிந்தனை வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புதிய உற்சாகமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிலருக்கு தூரதேச பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பயணங்கள் சிறு சிரமத்தையும் உங்களுக்கு தரலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. வேலை பளு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அதனுடைய பலன் தங்களுக்கு கிடைக்க பெறுங்க. நிதிநிலை சீராகும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கும். குடும்பத்தில் சிறு மோதல்கள் வரலாம், ஆனால் உரையாடலால் தீர்க்க முடியும். ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு தைரியத்தையும் தரலாம். மன அழுத்தம் உடல் சோர்வை ஏற்படுத்துங்க. ஓய்வெடுத்து விட்டு மன அமைதியை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நண்பர்களுடன் வெளிநடப்பு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளில் சிறு சிக்கல்கள் வரலாம், ஆனாலும் நேர்மையான பேச்சால் தீர்க்கப்படும். தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. பணவரவு சீராகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துங்க. ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு ஆற்றலையும் தரலாம். சவால்களை எதிர்கொள்ள தைரியம் தேவைப்படுங்க. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் திறக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை மெல்ல மெல்ல உயர்வு காணும். உணவில் ஒழுங்காக பின்பற்ற பாருங்க. உறவுகளில் புரிதல் அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படும். பொறுமையும் நிதானமும் தங்களை வெற்றியாளராக மாற்றும். குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்க சிறு வெற்றிகள் பெரிய மகிழ்ச்சியையும் தருங்க. அதே நேரம் மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். பணவரவு நன்றாகவே இருக்கும். முதலீடுகள் செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வளர்ச்சி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உறவுகளில் நல்லிணக்கம் உருவாகலாம். புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். ஆன்மீக சிந்தனை தங்களை அமைதியாக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். அதே மாதிரி தங்களுடைய புன்னகையே தங்களுக்கு ஆயுதமாகவே மாறும். பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சிரித்து சமாளித்து விடுவீங்க. நிதிநிலை சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். புதிய திட்டங்கள் பற்றிய ஆலோசனை பெற இது ஒரு நல்ல காலம். தேவையற்ற நபர்களிடம் விலகி இருங்க. ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு தைரியத்தையும் தரலாம். குடும்ப உறவுகளில் ஒற்றுமை காணப்படும். மனைவியுடன் திறந்த மனதுடன் பேசுங்க. பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும். நிதிநிலை உயர்வு பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் சிறு முன்னேற்றம் உண்டு. புதிய புதிய திட்டங்களை தொடங்க ஏற்ற ஒரு காலகட்டம். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மன அமைதியை தரும். ஆன்மீக சிந்தனை தங்களுக்கு நம்பிக்கையையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த நினைவுகள் மனதை சோர்வடைய செய்யலாம். புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய தைரியம் இருக்கிறது. நிதிநிலை சீராகும். குடும்ப உறவுகளில் சிறு சச்சுரவுகளும் வரலாம். பொறுமையுடன் கையாள பாருங்க. நண்பர்களுடன் பேசி மன நிம்மதியையும் பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆன்மீகம் தங்கள் மனதை அமைதியாக்கலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால ஓய்வெடுப்பது மிகச் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம்.